ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறையா விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஃபிட்னஸை பற்றி தான். பட் ஃபிட்னஸ் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி 2024 ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன், இனிமேல் நிறையா ஃபிட்னஸ் பற்றி, நியூட்ரிஷன் பற்றி நான் பேச போகிறேன்னு. அதே மாதிரி நான் அது நிறையா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விஜே கிங் தாட் அப்படின்றதுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இந்த விஜே கிங் தாட்னா என்ன அப்படின்னு. ஏன்னா விஜே சித்து மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இது விஜே கிங் தாட்னா, விஜய்ன்றது என் பேர், விஜய்ன்றது உன் பேரே, கிங் தாட்ன்றது நீ படித்தவனை பட்டமானு கேட்குறீங்க சார். ரியாக்ஷனா? கிங்குன்றது நம்ம ஒரு ராஜா மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஸோ அதுக்காக கிங்குன்னு சும்மா வச்சுருந்தேன். பட் இந்த தாட் அப்படின்றதுக்கு உண்டான அர்த்தம் என்னென்னா சிந்தனை. நான் சும்மா இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன், யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் கேள்வி வரும், அதுக்கு விட நம்ம தேடி கண்டுபிடிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஏதாவது கற்றுக்கணும் அப்படி யோசிக்கும் போது ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி வரும்போது அது சம்மந்தமாக லேர்ன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி லேர்ன் பண்ணுறத நான் மட்டும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினப்பேன். ஸோ சும்மா இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, ஃபேமிலிக்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லுவேன், நிறைய விஷயம் நீ சொல்கிறியாடா இந்த மாதிரி அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை ஒரு வீடியோவாக நம்ம மேக் பண்ணி உங்களுக்கு சொல்லலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த விஜே கிங் தாட் அப்படின்ற அந்த நேமே செட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ, அதாவது இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான நியூஸ், இந்த மாதிரியான எஜுகேஷ்னல் கண்டென்ட்டாக தான் நான் அதிகமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ என்டர்டெயின்மெண்ட் சைடு அதிகமாக போனதே இல்லை. பட் அப்பப்போ ஏதோ சின்ன சின்ன விலாக் மாதிரிலாம் பண்ணி போட்டிருப்பேன். இந்த 2025 நம்ம என்டர்டெயின்மெண்ட் சைடும் போகணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம வீடியோ வீக்லி ஒன்ஸ் சண்டே மட்டும்தான், அதுவும் ஈவினிங் 6 மணிக்கு நான் வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பட் இன் ஃப்யூச்சர் டெய்லியும் வீடியோ வர ஆரம்பிக்கும். அது எப்போன்றது தெரியலை. பட் வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்போயும் நான் ஒரு வீடியோ போட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அது எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக வரும். பட் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். இந்த சப்ஸ்கிரைபர் இப்போ 600க்கு மேலே இருக்குது. அதுலேருந்து 1000 சப்ஸ்கிரைபர் வர வைக்கிறது நீங்கள் தான் அதுக்கு செய்யணும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா அடுத்து இந்த வீடியோ, இந்த சேனலில் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்கள்கிட்ட வரும். ஸோ அதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ இப்போ நம்ம ஃபிட்னஸ் பற்றி என்னென்ன விஷயங்கள் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறையா பேர் ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டா உடம்பு லூஸ் ஆயிரும் அப்படிலாம் சொல்கிறாங்களே. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சாக்ரோஃபீனியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சாக்ரோஃபீனியா அப்படின்னா என்ன அப்படின்றதானே கேட்குறீங்க. ஸோ சாக்ரோஃபீனியா அப்படின்னா அது ஒரு சயின்ஸ் வேர்டு. அதாவது அதுக்கு உண்டான அர்த்தம் என்னென்னா, மசிலை லாஸ் பண்ணுறாங்கன்றது தான் சாக்ரோஃபீனியான்றது சொல்கிறாங்க. அதாவது இந்த மசில் லாஸ் யாருக்கு நடக்கும், எப்போ நடக்கும், ஏன் நடக்குது, இந்த 3 விஷயத்துக்கு உண்டான பதிலில் சொல்கிறேன். யாருக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நடக்கும் இந்த மசில் லாஸ். சரி, எல்லாத்துக்குமே நடக்குது. ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை, அதுதான் இயற்கை. சரி, எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே 30 வயசு தாண்டினதுக்கப்புறம் இந்த மசில் லாஸ், இந்த சாக்ரோஃபீனியான்ற ஒரு விஷயம் நடந்து தான் ஆகும். ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது இயற்கை. ஏன்னா நம்ம பிறந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டீனேஜ், அடல்ட்டு இப்படி போனால் தான் அந்த மனுஷனோட வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இந்த ஒரு மாற்றத்தை நம்மளோட பாடி இப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம வளர்ந்துட்டோன்னா டீனேஜுக்கு அப்புறம் இப்படி வளரணும், அப்புறம் அடல்ட்டில் இப்படி இருக்கணும் இப்படின்னு வர்றதுனால இந்த 30 வயசுக்கு மேலே நம்ம டிஎன்ஏலேயே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டது தான் இந்த சாக்ரோஃபீனியா, அதாவது மசில் லாஸ். இந்த மசில் லாஸை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றதுக்கு உண்டான சொல்யூஷனும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சாக்ரோஃபீனியான்றது மசில் லாஸ்ன்னு சொல்லியாச்சு. இது எல்லாத்துக்கும் நடக்குதுன்றதையும் சொல்லிட்டேன். ஸோ இது நம்மளுக்கு
மசில் லாஸ் ஆகுது அப்படின்ற சில சிம்டம்ஸ் இருக்கும்ல, அது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வீக்காக இருப்பாங்க, அதாவது நடக்கும்போதெல்லாம் ஸ்லோவாக நடப்பாங்க. இன்னொன்று வந்து உட்காந்து எந்திக்க கூட முடியாது. இந்த சாக்ரோஃபினியா வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா 30 வயசுக்கு அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சாக்ரோஃபினியா ஆக்டிவேஷன் ஆகிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீக்காக இருக்கிறதா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஸ்டெப்ஸ், அதாவது படி ஏறுவோம்ல, அந்த படி கூட ஏற முடியாது, உக்காந்து எந்திக்க முடியாது, வேகமாக நடக்க முடியாது, மெதுவாக தான் நடக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து என்டையர் டே ஃபுல்லாக ஆக்டிவிட்டியாக நம்மளால் இருக்கவே முடியாது. நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல் பீப்புள் மாதிரி இருக்க முடியாது, ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம். எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சாக்ரோஃபீனியா ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு உண்டான அடையாளம், அதாவது அதோட சிம்டம்ஸ் இதுதான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா சாக்ரோஃபீனியா வந்து இருக்குது அப்படின்ற அர்த்தம். ஆக்சுவலி அது பெரிய விஷயம்லாம் இல்லை, எல்லாத்துக்குமே 30 வயசுக்கு மேலே அது நடக்கும். அதுவும் இந்த சாக்ரோஃபீனியான்றது ஒரு சின்ன லெவலில் தான் அது மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும், சட்டிலாலாம் நடக்காது. ஒரு 60 வயசு வரும்போதெல்லாம் ரொம்ப வந்து மசில் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, இந்த இதெல்லாம் சிம்டம்ஸுன்றதை நான் சொல்லிட்டேன். இதிலேருந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, நம்ம எப்படி வந்து இந்த சாக்ரோஃபீனியாவை அப்படியே ஆக்டிவேட் பண்ணாமல் நிப்பாட்டுறது அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றே ஒன்று தான், எக்ஸசைஸ். நீங்கள் இந்த சாக்ரோஃபீனியாவை உணவு மூலியமாக இந்த மாதிரி சத்தான வைட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம இந்த சாக்ரோஃபீனியாவை வந்து அப்படியே அந்த மசில் லாஸை தடுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் என்ன தான் ஃபுட்டிலேருந்து ப்ரோட்டீன் எடுத்தாலும், அமினோ ஆசிட்டை எடுத்தாலும், ஃபிஷ் ஆயிலு, ஒமேகா 3 எடுத்தாலும், அதுக்கப்புறம் செலினியம், மெக்னீஷியம், வைட்டமின் டி, இந்த மாதிரியான பலவிதமான சப்ளிமெண்ட் இருக்குது நம்ம மசிலை லாஸ் பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரியான உணவுகளும் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் எடுத்தாலும் மெயின் ரீசன் என்ன தெரியுமா? எக்ஸசைஸ் தான். நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு சாக்ரோஃபீனியாவை எப்படி நம்ம தடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா அதில் சொல்லக்கூடியது இந்த மாதிரியான சாப்பாடுலாம் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அமினோ ஆசிட், வைட்டமின்ஸ், ஃபிஷ் ஆயில், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் காட்டும். ஆனால் அதில் ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா, அண்டர் தி வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் தி லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் தான். நீங்கள் அந்த எக்ஸசைஸை சும்மா நான் ஓடிட்டேன், புஷ்அப் எடுத்துட்டேன், புல்லப் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி எக்ஸசைஸ் இல்லாமல் ப்ராப்பரான ஒரு ட்ரெயினரோ ஒரு மாஸ்டரோ அவங்கள கூட வச்சு உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் வந்து கடுமையாக வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்றத உங்களோட கெப்பாசிட்டிக்கு, அவங்கவுங்க பாடிக்கு தகுந்த கெப்பாசிட்டி வந்து அந்தந்த மாஸ்டர் ட்ரெயினருக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க கூட ப்ராப்பராக ட்ரைனிங் நீங்கள் பண்ணினா மட்டும்தான் இந்த சாக்ரோஃபீனியாவை வந்து தடுக்க முடியும், அதாவது மசில் லாஸ் ஆகிறத தடுக்க முடியும். ஈவன் நீங்கள் எவ்வளோ தூரம் கடுமையாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அப்போ உங்களோட மசில் லாஸ், இந்த சாக்ரோஃபீனியான்றது ஆக்டிவேஷனே ஆகாது, அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். இப்படி ரிவர்ஸ் ஆனால் அதுக்குண்டான ரிவார்டு என்ன தெரியுமா? நீங்கள் அதிகமான வயசில் இருப்பீங்க, ஆனால் மற்றவங்க உங்களை பார்த்தாங்கன்னா, என்னப்பா இங்கே சின்ன தம்பி, சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க அப்படின்ற ஒரு எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து கேட்பாங்க. நீங்கள் ஒரு ஆக்டரை பார்க்குறீங்க, ஒரு ஹீரோவை பார்க்குறீங்க, ஹீரோயினை பார்க்குறீங்க, ஸோ விஜய் பார்க்குறீங்க, அஜித் பார்க்குறீங்க, ராகவா லாரன்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டரை பார்த்தாலுமே அவங்களாம் எங்கே இருக்காங்க? ஏன் அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ்னால் அவங்களுக்கு தெரியாமல் இந்த சாக்ரோஃபீனியாவை ஆக்டிவேஷன் பண்ணாமே இருக்கிறதுனால சீக்கிரம் வயசாகிறத தடுக்க முடியுது. நீங்கள் 30 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே நம்மளுக்கு மசில் லாஸ் ஆகும். ஆனால் அந்த மசில் லாஸ் ஆக விடாமல் தடுக்கிறது நம்மளுக்கு மெயினானது ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் தான். அதுவும் கடுமையான ஒர்க் அவுட் எக்ஸசைஸ். இந்த கடுமையான ஒர்க் அவுட் எக்ஸசைஸும் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம மசில் வந்து சீக்கிரம் டேர் ஆகாது. ஸோ அதனால் நம்ம வெயிட்டை அதிகமாக வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதுக்கு ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங், அதாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் தான் இதுக்கு முக்கியம். எக்ஸசைஸ்னால் சும்மா போய் வாக்கிங் நடக்கிறது, ஓடுறது, ஜம்பிங் பண்ணுறது இது கிடையாது. ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்கோட, அதாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோட ஒரு ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணினீங்கன்னா, அது ப்ராப்பரான கைடன்ஸோடு பண்ணினீங்கன்னா அப்போ தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். வெறும் பொதுவாக வந்து நான் ப்ரோட்டீன் சாப்பிட்டேன் அதனால் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்றது நினைக்கிறது தப்பான விஷயம். இது சாப்பாட்டுனால இந்த சாக்ரோஃபீனியாவை ஆக்டிவேஷன் வந்து தவிர்க்க முடியுமா அப்படின்னா அதுதான் கிடையாது. ஸோ வேறு என்ன சொல்ல வந்தேனே மறந்துடுச்சு. இதோட பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் தான். இப்போ நான் சொன்னது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா
எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு, எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கே வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸுன்றது வந்து ஜிம்முக்கு போகிறதுன்றது இந்த சின்ன வயசில், அதாவது இந்த டீனேஜில் இருக்கிற அந்த பசங்க தான் போவாங்க, பொண்ணுங்க தான் போவாங்க அப்படின்னு நம்ம இந்தியன்ஸ் மத்தியில் நிறையா பேர் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. பட் இந்த ஜிம்முக்கு போகிறதுன்றது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலுன்றது யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 50 வயசுக்கு மேலே போனாலும் ஜிம்முக்கு போகலாம், அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரெயினர், ஒரு மாஸ்டர் இருந்தாலே போதும். ஸோ அந்த மாதிரி போனால் தான் அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மசிலை லாஸ் பண்ண விடாமல் தடுக்க முடியும். ஏன் மசில் லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முட்டி, அதாவது ஒரு ஹியூமனுக்கு முட்டி வலியாக இருக்கட்டும், ஒரு சுகராக இருக்கட்டும், ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, இது எல்லாமே ஒரு பக்காவாக ஒரு ஹியூமனை ப்ரொடெக்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசில் தான். ஒரு ஃபேட் வந்து எதையுமே ப்ரொடெக்ட் பண்ணாது, மசில் தான் ஒரு ஹியூமனை சூப்பர் பவராக வந்து அவனை ஸ்டாமினா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவனை மற்றவங்க மத்தியில் ஒரு செம்மையான ஒரு பர்சனாக, அட்ராக்டிவான பர்சனாக ஒரு மசில் மட்டும்தான் மாற்றும். அவனை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஹெல்த்தியான பர்சனாகவும் ஒரு மசில் யாருக்கு இருக்கோ அவங்கள தான் வந்து ஒரு ஹெல்த்தியான பர்சனாக கருதப்படுவாங்க. ஸோ இதனால தான் மசிலை லாஸ் பண்ண விடாமல் வச்சுக்கிறணுன்றது சொல்கிறது. ஸோ அதுக்கு ஸ்ட்ரென்த்து ட்ரைனிங் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். வேறு ஏரோபிக் எக்ஸசைஸாக இருந்தாலும், மற்ற ஒரு யோகா, ஸோ இந்த மாதிரியான சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இந்த ஃப்ளெக்சிபிள் தன்மையாக இருக்கிற மாதிரியான ஒர்க் அவுட் ஹெல்ப் பண்ணாது. ஒரு ஃப்ளெக்சிபிள் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மட்டும்தான் ஒரு மசிலை பில்டு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வெறும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கே இல்லாமல் நீங்கள் என்ன தான் அமினோ ஆசிட்டோ, ஒமேகா 3, ப்ரோட்டீன் அது இதுன்னு எடுத்தாலும் அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ இந்த வருஷத்துலேருந்து எல்லாருமே ஜிம்முக்கு போங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆள் வர ஜிம்முக்கு போகலாம். அது ப்ராப்பராக அந்த ஜிம்மோட மாஸ்டர் ட்ரெயினர்லாம் ப்ராப்பராக ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் போங்க. ஸோ அதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். நீங்கள் யாராவது நான் ஃபிட்டாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.